பசுமாடு அப்படின்னு சொன்னாலே 30 தேவர்களும் அந்த பசுமாட்டிலே வாசம் செய்கிறார்கள் என்பதை நாம் படித்திருப்போம், கேட்டிருப்போம். நம்ம வீட்டுல கிரகப்பிரவேசம்னா கூட பசுமாடை உள்ள நுழைக்கிறதுக்கு காரணமும் அதுதான். நெய் என்று வரும் பொழுது அது பசுமாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய பசு நெய், அது மகாலட்சுமியினுடைய அம்சமாக பார்க்கப்படுகிறது. எண்ணெயில் விளக்கேற்றுவது, நெய்யில் விளக்கேற்றுவது, ஆன்மீக ரீதியாக இதை இரண்டில் எது சிறந்தது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். ஆன்மீக ரீதியாக அல்லது தர்மசாஸ்திர ரீதியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இவை இரண்டுமே விளக்கேற்ற தகுந்தவைதான். விளக்கு ஏற்றுவது அப்படின்னு சொன்னா நெய் விளக்கும் ஏற்றலாம், எண்ணெய் விளக்கும் ஏற்றலாம். ஆனால் எது சிறந்தது, எது மிகச்சிறந்த நற்பலனை தரும்னு கேட்டா அங்கே நெய் விளக்கு என்பதுதான் முந்தி செல்கிறது. நெய் விளக்கு ஏற்றுவதைத்தான் சாஸ்திரம் மிகவும் சிறந்த பலனை தரும் என்று வலியுறுத்துகிறது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நெய் அப்படிங்கிறது தான் இந்த உலகத்திலேயே மிகவும் சுத்தமான ஒரு பொருளாக பார்க்கப்படுகிறது. பரிசுத்தமான பொருள் சொல்றா இல்லையா, இந்த உலகத்திலேயே எது அதிகமான சுத்தத்தை உடையதுன்னு சொன்னா அது பசு நெய் தான். நம்ம நெய் விளக்குன்னு சொன்ன உடனேயே இந்த விளக்கேற்றுவதற்குனே ஒரு நெய் வச்சுட்டு இருப்பா. இது விளக்கேற்றுவதற்கு மட்டும், இது உணவிற்கு உகந்தது அல்ல, சாப்பாட்டிற்கு உகந்தது அல்லன்னு எழுதியிருந்தான்னா அது நெய்யே அல்ல. அதிலே விளக்கேற்றுவதால் எதிர்மறையான பலன்கள் தான் சேரும். ஆக நெய் விளக்குன்னு சொன்னா சுத்தமான பசு நெய்யிலே தான் விளக்கேற்ற வேண்டும். அதுதான் மிகச் சிறந்ததுன்னு சொன்னா, அதுதான் இந்த உலகத்திலேயே மிக சுத்தமான ஒரு பொருள் சொல்றார். எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பசுமாடு அப்படின்னு சொன்னாலே 30 தேவர்களும் அந்த பசுமாட்டிலே வாசம் செய்கிறார்கள் என்பதை நாம் படித்திருப்போம், கேட்டிருப்போம். நம்ம வீட்டுல கிரகப்பிரவேசம்னா கூட பசுமாடை உள்ள நுழைக்கிறதுக்கு காரணமும் அதுதான். பசுமாடு கோமாதா மகாலட்சுமி நமகான்னு சொல்லி கோ பூஜையையும் நாம் செய்கிறோம். எதற்காகன்னு சொன்னா 30 தேவர்களும் வாசம் செய்கிறார்கள். இது போக இன்னொரு விஷயத்தை நம்ம எல்லாருமே நோட் பண்ணியிருப்போம். வீட்டுல சுத்தம் பண்ணணும்னு சொன்னா, ஒரு புண்ணியாக வாசனம் சொல்லணும்னு சொன்னா, ஒரு தீட்டு கழிய வேண்டும் என்று சொன்னால், அந்த பசுமாட்டினுடைய கழிவாகிய அந்த சிறுநீர், பசுமாட்டினுடைய சிறுநீர் சொல்றா இல்லையா, கோமயம்னு சொல்றா இல்லையா, அந்த கோமயத்தை பிடிச்சிட்டு வீடு ஃபுல்லா தெளிப்பா அப்படின்னு சொல்லுவா. கோமயத்தை தெளித்தாலே, பசுமாட்டினுடைய கழிவாகிய அந்த கோமயத்தினாலேயே அந்த இல்லமே சுத்தமாகிறது என்று வரும் பொழுது, வீட்டு வாசல்ல சாணம் தெளிச்சா நல்லதுன்னு சொல்லுவா. அந்த நாளெல்லாம் வீடுலாம் மண் தரையா இருக்கும், சாணம் போட்டு முழுகுவா. அப்படி சாணம் போட்டு மெழுகும் பொழுது வீட்டிற்குள்ளாக எந்த விதமான இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் என்பதே வராது. அந்த நோய் தொற்றிலிருந்து அந்த சாணம் என்பது நம்மளை காப்பாற்றும். அப்படிங்கிறதுனால்தான் வாசல்ல சாணம் தெளிச்சு கோலம் போடு அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பா. இத்தனை சுத்தத்தை தரக்கூடியது பசுமாட்டினுடைய கழிவு என்று வரும் பொழுது, அந்த பசுமாட்டினுடைய மடியிலே சுரக்கக்கூடிய பால் என்பது எத்தனை சுத்தமானதாக இருக்கும். அந்த பாலையும் புடமாக்கி அதிலிருந்து தயிர் என்பது வரும் பொழுது அது இன்னமும் அதிகமான சுத்தத்தை பெறுகிறது. அந்த தயிரையும் கடந்து அதிலிருந்து ஒரு வெண்ணெய் என்பது கிடைக்கிறது அல்லவா, அந்த வெண்ணெயானது 75% மிகவும் சுத்தமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அந்த வெண்ணெயையும் காய்ச்சி அதனை நன்றாக உருக்கி அதிலிருந்து கடைசியாக கிடைக்கக்கூடிய அந்த நெய் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் இந்த உலகத்திலேயே 100% பரிசுத்தமான ஒரு விஷயம். அந்த பசு நெய்க்கு எந்த விதமான தோஷமும் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த பசு நெய்யிலேதான் விளக்கினை ஏற்ற வேண்டும் அப்படிங்கிற சொல்லியிருக்கா. நம்ம 50 விளக்கு ஏற்றணும், 100 விளக்கு ஏற்றணுங்கிறதெல்லாம் இல்லை. ஒரு விளக்கு ஏற்றினா கூட, ஒரே ஒரு அகல்ல சின்னதா ஒரு விளக்கு ஏற்றினா கூட அதுல நெய் விளக்காக ஏற்றுவோமையானால் அதற்கான பலன் என்பதே அபரிமிதமானதாக இருக்கும் சொல்லியிருக்கா. அந்த நெய் விளக்கு உன்னால் ஏற்ற முடியவில்லை என்று சொன்னால் நல்லெண்ணெய் விளக்கேற்ற வேண்டும். மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி சொல்கிறேன், நல்லெண்ணெயிலே விளக்கேற்ற வேண்டும் சொல்லியிருக்கா. ஏன்னு சொன்ன அந்த நல்லெண்ணெய் அப்படிங்கிறது எள்ளு என்கின்ற தானியத்திலிருந்து கிடைக்கக்கூடியது. அந்த எள்ளு என்பது மகாவிஷ்ணுவினுடைய ரோமத்திலிருந்தே உதிர்ந்தது அப்படின்னு சொல்றார். இப்ப பாருங்களேன், நெய் என்று வரும் பொழுது அது பசுமாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய பசு நெய், அது மகாலட்சுமியினுடைய அம்சமாக பார்க்கப்படுகிறது. மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகிறேன், அந்த நெய் என்பது, சுத்தமான பசு நெய் என்பது மகாலட்சுமியினுடைய அம்சமாக பார்க்கப்படுகிறது. லக்ஷ்மி தேவியே அந்த நெய்யாக நிற்கிறாள் அப்படிங்கிற மாதிரி இங்க நல்லெண்ணெய் என்று வரும் பொழுது அங்கே எள்ளு என்கின்ற தானியத்தினை அதனை நன்றாக அரைத்து அதிலிருந்துதான் நல்லெண்ணெய் என்பது கிடைக்கிறது. அந்த கருப்பு எள்ளு என்கின்ற அந்த தானியமானது மகாவிஷ்ணுவினுடைய அம்சத்தை தாங்கியது.
மகாவிஷ்ணுவினுடைய ரோமத்திலிருந்தே உதிர்ந்தது என்று அதற்கு அத்தனை உயர்ந்த மகத்துவத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதனாலதான் நம்ம முன்னோர்களை ஆராதனை செய்யும் பொழுது கூட அந்த விஷ்ணு லோகத்திற்கு அவர்கள் நல்லபடியாக செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான், அந்த விஷ்ணு பாதத்தினை அவர்கள் சென்றடைய வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களுக்கு நாம் அந்த எள்ளினை கொண்டு அந்த முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்கிறோம். அப்படி அந்த எள்ளு தானியத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த நல்லெண்ணெயிலே விளக்கேற்றும் பொழுது அங்கே மகாவிஷ்ணுவினுடைய அம்சம் என்பது வந்து சேர்ந்து விடுகிறது. இவை இரண்டும் தான் தெய்வீக சாநித்தியம் பெற்றது என்பதால் ஒன்று நல்ல எண்ணெயிலே விளக்கேற்ற வேண்டும் அல்லது நெய் விளக்கேற்ற வேண்டும். இவை இரண்டிலே மிகவும் உசத்தியாக, அதாவது எது சிறந்தது என்று கேட்கும் பொழுது நெய்யிலே விளக்கேற்றுவது என்பதைத்தான் சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது. இப்படித்தான் மந்திரமே வரும். விளக்கினை ஏற்றி காண்பிப்பதற்கு எப்படி தெரியுமா மந்திரம் வரும்? சாஜ்யம் திரிவர்த்தி சம்யுக்தம் வக்னினா யோஜிதம் மயா கிருஹான மங்களம் தீபம் திரைலோக்கிய திபிராபகம்னு மந்திரம் வரும். அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா, ச ஆஜ்யம் சொல்றார். சாஜ்யம் திரிவர்த்தி சம்யுக்தம்னு சொன்னால் ஒரு வர்த்தி திரி எதுல நினைச்ச திரி? ச ஆஜ்யம். ஆஜ்யம்னு சொன்னா ச ஆஜ்யம், ஆஜ்யத்துடன் கூடிய. ஆஜ்யம்னு சொன்னா நெய்யின் அர்த்தம். அந்த நெய்யிலே திரி போட்டு அதிலே விளக்கேற்றுவதால் 33 கோடி தேவர்களும் திருப்தி அடைகிறார்கள் என்று நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.